தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் தேவரகொண்டாவும் நடிகை ரஷ்மிகா மந்தனாவும் நிச்சயதார்த்தம் செஞ்சு கொள்ள போறதா தகவல் வெளியாகிருக்கு. ரெண்டு பேரும் 2018ஆம் ஆண்டு வெளியான கீதா கோவிந்தம் திரைப்படத்துல முதல் முறையா இணைஞ்சு நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வெளியான டியர் காம்ரேட் திரைப்படத்திலையும் மறுபடியும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. இதனால இந்த ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் தொடர்ந்து பல செய்திகளை வெளியிட்டு இருந்தது. எந்த இன்டர்வியூ போனாலும் ரெண்டு பேர்கிட்டையும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றிய கேள்விகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது. இருந்தாலும் ரெண்டு பேரும் தொடர்ந்து மறுத்து வந்தாங்க. இந்த கேள்வி வந்தாலே தவிர்த்துட்டும் போனாங்க. இப்படி இருக்க பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரம் இந்த ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போறதா இப்போ தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியாகல. விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டு பேரும் டாலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட் வரைக்கும் இப்போ போயிட்டு பிஸியா நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா அண்மையில ரஷ்மிகா நடிப்புல வெளியான அனிமல் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா மிகப்பெரிய ஹிட்டை பெற்றுச்சு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து ரெயின்போ, தி கேர்ள் ஃப்ரெண்ட், சாவா அப்படின்னு அடுத்தடுத்து பல படங்கள்ல ஒப்பந்தமாகி இப்போ நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தேவரகொண்டா ஃபேமிலி ஸ்டார், VD12 அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் விஜய் தேவரகொண்டாவோ இல்ல ரஷ்மிகா மந்தனாவோ இதுவரைக்கும் தெரிவிக்கல. அண்ட் இது குறித்து அந்த ரெண்டு பேரும் மௌனம் தொடர்ந்து வராங்க. பிப்ரவரி 14 காதலர் தினத்தோட இவர்களோட நிச்சயதார்த்தம் நடக்கலாம் அப்படின்னு பலர் கூறி வராங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.